இன்னைக்கு நம்ம சோகமான ரீல்ஸ் பண்றோம். நம்ம ரீல்ஸ் தான் ட்ரெண்டிங்ல போகுது. அட கன்றாவிய ஏதோ ஒன்று என்னை தாக்க. ஏண்டா எருமை அறிவு இருக்கா? உங்க என்ன சொல்லிருக்கேன்? அழுக்கு துணி என்ன போட்டு சொல்லிருக்கேன்? தோச்ச துணி எவனாச்சும் போடுவானா? அப்பா ரீல்ஸ் பண்ணும்போது அவன் சொல்லுவீங்களா? நான் வந்து போடுற மாதிரி இல்லப்பா. போடுறா சொல்லிருக்கேன், ரீல்ஸ் பண்றியா? கடைக்கு போ. அங்க அம்மா சமைக்கிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. போய் கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வா போ. அப்பா ஏம்மா நீங்க போக மாட்டீங்களாப்பா? கேடிவில முக்கியமான விஜயகாந்த் படம் ஓடிட்டு இருக்கு. என்ன கடைக்கு போய் சொல்லிட்டு இருக்கியா? ஓ சரி, என்ன வாங்கணும்? என்னதான் வாங்கணும்? என்ன வடிவேல் காமெடியா? கண்டுபிடிச்சிட்டானே. 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ பாசி பயிறு, 5 ரூபாய் கருவேப்பிலை கொத்தமல்லி. ஏய் சொல்லிட்டு போடா, என்ன வாங்கணும்? 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ பாசி பருப்பு, 1 கிலோ கருவேப்பிலை கொத்தமல்லி. அவனே அப்படியே சந்தையில காய்கறி விற்கிற மாதிரியே சொல்லடா. பிசாம சந்தையில காய்கறி விற்கிறது கொஞ்சம் சேர்த்து விட்டுறவா? பிசாம இருக்கும். விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. என்ன சொல்லிட்டு இப்படி கோபப்பட்டு இருக்கேன்? என்ன இது வேற ஓடிக்கிட்டு இருக்கு? நான் பேசினா ரெக்கார்ட் ஆயிருக்கும். நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றே. மழை வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் மாலையில காந்திக்கிட்டு இருக்கு. எடுத்து வர அப்புறம் நீ போய் எடுத்து என்னால படி ஏற முடியுமா? கஷ்டப்பட்டு உங்க அம்மா எல்லாத்தையும் தோச்சு வச்சிருக்கா. அதுக்கு நனைஞ்சிருச்சு, என்ன பண்றது? நவம்பர் மாதம் மழையில நனைறாரா? அங்க துணி எல்லாம் மொட்டை மழையில மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆளே காணோம். இன்னைக்கு எப்படியாவது ரீல்ஸ் எடுக்கணும். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு. குக்கர் மூடி லூசா இருக்கு, அதை போய் வேற மாத்திட்டு வரணும் வந்து எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு இப்ப நேரம் நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரீல்ஸ் பண்ணிட்டு வரேன். போங்க. உங்க அம்மா இங்க பிரியாணி செய்யறதுக்கு உட்காந்துட்டு இருக்கா. பிரியாணி சாப்பிட வேணாமா? குக்கர் மூடி வேலை பார்த்துட்டு வரா. நீங்க பிரியாணி சாப்பிடுறதுக்கு நான் இதை போய் வேலை பார்த்து வருவான். நீங்க போய் வேலை பார்க்க முடியல? உனக்கு பிரியாணி முக்கியமா இல்ல ரீல் முக்கியமா? எனக்கு ரீல்ஸ் தான் முக்கியம். எனக்கு பிரியாணி வேண்டாம் முக்கியம். எப்ப ரீல் பண்ணாலும் எங்கேயாவது இருந்து வந்துட்டாரு. இன்னைக்கு எப்படியாவது இந்த ரீல்ஸ் எடுத்து முடிக்கிறோம். வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது. கை ரொம்ப நேரமா வாழ்வி ஏறிக்கிட்டு வளைச்சுட்டே இருக்குமா அவனே? நீ எப்ப இங்க வந்த? அப்பாவுக்கு கையில கேஸ் ஏறிட்டு ரொம்ப நேரமா வலிக்குது, கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறியாமா அவனே? அப்பாடா எல்லா கேஸும் போயிருச்சு. சரி என்ன செஞ்சு இப்படி கோச்சிட்டு போறேன்? அப்பாடா அப்பா அங்கே வெளியில போயிட்டாரு. வாழறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு இந்த சோதரியில எடுத்து முடிச்சிடறோம். போகாதே போகாதே. வயிற்றாலையா போய்கிட்டு இருக்கு அவனே. காலையில இருந்து பாத்திரம் வாங்கிக்கலாம் அவனே. பாத்திரையா? அப்பா நீங்க வேலை செய்ய வெளியில போயிருந்தீங்க. எப்படி டக்கு வந்தீங்க? வெளியில போயிருந்தா பாத்ரூம்குள்ள தான் இருந்துட்டு இருக்கீங்க. பாத்ரூம்குள்ளயா? போய் பாத்திரம் வாங்கிட்டு வர போடா. நான் ரீல்ஸே எடுக்கல. ஒரு வயிறு வலிக்குது மாத்திரை வாங்கிட்டு வரான்னு சொன்னதுக்கு இவ்வளவு போகுமா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ?